கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எந்த முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு சிலர் போதகம் பண்ணினார்கள். மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினவர்கள் யார்? யூதேயாவிலிருந்து வந்தவர்கள். மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் என்ன உண்டானது? மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும். பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் யாரிடத்தில் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்? அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும். பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எங்கிருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்? எருசலேமில். எந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்? மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னவர்களோடு தர்க்கம் உண்டானதினால். பவுலும் பர்னபாவும் யாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டார்கள்? சபையாரால். பவுலும் பர்னபாவும் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு எந்த நாடுகளின் வழியாய் போனார்கள்? பெனிகே, சமாரியா. பவுலும் பர்னபாவும் பெனிகே, சமாரியா நாடுகளின் வழியாய் போய் யார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்தார்கள்? புறஜாதியார். பவுலும் பர்னபாவும் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து என்ன உண்டாக்கினார்கள்? மிகுந்த சந்தோஷத்தை. பவுலும் பர்னபாவும் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து யாருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள்? சகோதரர் எல்லாருக்கும். பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு வந்தபோது யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்? சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும். பவுலும் பர்னபாவும் எருசலேமில் சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எவைகளை எல்லாம் அறிவித்தார்கள்? தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி கூறியவர்கள் யார்?
பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர். எவைகள் அவசியம் என்று பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் பவுல் பர்னபாவிடம் கூறினார்கள்? விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி கற்பிக்கிறதும். விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி புறஜாதிகளுக்கு கற்பிக்கிறதுமான அவசியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினவர்கள் யார்? அப்போஸ்தலரும் மூப்பரும். தேவன் தன்னை புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டதாக கூறியவர் யார்? பேதுரு. பேதுரு எப்போது எழுந்து பேசினார்? மிகுந்த தர்க்கம் உண்டான போது. புறஜாதியார் பேதுருவினுடைய வாயினாலே எதை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே அவனை தெரிந்து கொண்டார்? சுவிசேஷ வசனத்தை. இருதயங்களை அறிந்திருக்கிறவர் யார்? தேவன். சோதனை கேள்வி 1. யூதேயாவிலிருந்து வந்த சிலர் எதை செய்யாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள்? ஏ. ஞானஸ்நானம் பெறாவிட்டால். பி. அப்போஸ்தலர் ஆகாவிட்டால். சி. பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால். டி. விருத்த சேதனம் அடையாவிட்டால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்போஸ்தலர்களுக்கு தந்தருளினது என்ன? பரிசுத்த ஆவி. தேவன் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல யாருக்கும் தந்தருளினார்? புறஜாதியாருக்கும். தேவன் யாரை குறித்து சாட்சி கொடுத்தார்? புறஜாதியாரை குறித்து. எதினாலே புறஜாதியாரின் இருதயங்களை தேவன் சுத்தமாக்கினார்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே புறஜாதியாரின் இருதயங்களை தேவன் சுத்தமாக்கி யாருக்கெல்லாம் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார்? புறஜாதியாருக்கும் சீஷருக்கும். நீங்கள் தேவனை சோதிப்பானேன் கேட்டது யார்? பேதுரு. எதை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதாக பேதுரு கூறினார்? சுமக்கக்கூடாத நுகத்தடியை. யாரால் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதாக பேதுரு கூறினார்? இஸ்ரவேலின் பிதாக்களாலும் அப்போஸ்தலர்களாலும். எதனால் புறஜாதியார் ரட்சிக்கப்படுகிறதாக பேதுரு கூறினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால். யார் ரட்சிக்கப்படுவது போல
யூதர்களாகிய நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறதாக பேதுரு கூறினார். புறஜாதியார். பர்னபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த எவைகள் யாவையும் விவரித்துச் சொல்ல கூடி வந்திருந்த யாவரும் கேட்டார்கள். அடையாளங்கள், அற்புதங்கள். சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள் சொன்னது யார்? யாக்கோபு. சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று யாக்கோபு எப்போது சொன்னார்? பர்னபாவும் பவுலும் பேசி முடிந்த பின்பு. தேவன் புறஜாதிகளினின்று எதற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார்? தமது நாமத்திற்காக. தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் கடாட்சி தருளின விதத்தை விவரித்து சொல்லி இருந்தது யார்? சிமியோன். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்வார் என்பதற்கு எவைகள் ஒத்திருக்கிறது? தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடும்படிக்கு அவர் திரும்பி வருவார்? மற்ற மனுஷரும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும். கர்த்தர் எதை மறுபடியும் எடுப்பிப்பார் என்று சொல்லியிருந்தார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை. கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து எவைகளை மறுபடியும் சீர்படுத்துவார்? பழுதாய் போனவைகளை. தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் எது முதல் தெரிந்திருக்கிறது? உலக தோற்றம் முதல். சோதனை கேள்வி 2. வாக்குவாதம் உண்டான போது பவுலும் பர்னபாவும் எங்கிருக்கிற அப்போஸ்தலரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்? ஏ, எரிகோவில் இருக்கிற, பி, எருசலேமில் இருக்கிற, சி, நாசரேத்தில் இருக்கிற, டி, அந்தியோகியாவில் இருக்கிற. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறதினால் எவர்களை கலங்க பண்ணல் ஆகாது என்று யாக்கோபு கூறினார்? புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை. புறஜாதிகளில் தேவனிடத்திற்கு திரும்புகிறவர்களை கலங்க பண்ணக்கூடாது என்று கூறியவர் யார்? யாக்கோபு. புறஜாதியாருக்கு நிருபம் எழுத தீர்மானித்தவர் யார்? யாக்கோபு. எவைகளுக்கெல்லாம் விலகி இருக்கும்படி புறஜாதிகளுக்கு எழுத வேண்டும் என்று தான் தீர்மானித்திருக்கிறதாக யாக்கோபு கூறினார்? விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும், வேசித்தனத்திற்கும், நெருங்குண்டு செத்ததற்கும், இரத்தத்திற்கும்.
ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்படுவது எது? மோசேயின் ஆகமங்கள். எது தொடங்கி சகல பட்டணங்களிலும் மோசேயின் ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு என்று யாக்கோபு கூறினார்? பூர்வ காலம் தொடங்கி. எதனால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் மோசேயின் ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு என்று யாக்கோபு கூறினார்? மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால். தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அனுப்புகிறது யாருக்கு நலமாக கண்டது? அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும். தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் எங்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது? அந்தியோகியாவுக்கு. பவுல் பர்னபாவோடு அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் யார்? யூதா, சீலா. யூதாவின் மறுபேர் என்ன? பர்சபா. சகோதரரில் விசேஷித்தவர்கள் யார்? யூதா, சீலா. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் எங்கு இருக்கிற புற ஜாதியாராகிய சகோதரருக்கு நிருபம் எழுதி கொடுத்து அனுப்பினார்கள்? அந்தியோகியா, சீரியா, சிலிசியா. அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் புற ஜாதியாராகிய சகோதரருக்கு என்ன சொல்லி நிருபம் எழுதினார்கள்? வாழ்த்துதல். விருத்த சேதனம் பெற வேண்டுமென்று கூறி ஜனங்களை கலக்கியவர்கள் யார்? அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர். எதை கைக்கொள்ள வேண்டுமென்று சொல்லி அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் ஜனங்களை கலக்கினார்கள்? நியாயப்பிரமாணத்தை. வார்த்தைகளால் புறஜாதியாரான ஜனங்களை கலக்கி அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் எவைகளை புரட்டினார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள்? அவர்கள் ஆத்துமாக்களை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? பவுல், பர்னபா. ஒருமனப்பட்டு கூடின அப்போஸ்தலர்களுக்கு நலமாக கண்டது எது? தங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை அந்தியோகியாவிற்கு அனுப்புகிறது. ஒருமனப்பட்டு கூடின அப்போஸ்தலர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷர் யார்? யூதா, சீலா. சோதனை கேள்வி 3. நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி
தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். சொன்னது யார்? ஏ பவுல், பி பர்னபா, சி பேதுரு, டி சீலா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யூதாவும் சீலாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கூறினர்? வாய்மொழியாக. எவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதை யூதாவும் சீலாவும் வாய்மொழியாக ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கூறினர்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்பது எப்படிப்பட்டது? அவசியமானது. பாரமான வேறொன்றையும் ஜனங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது யாருக்கு நலமாக கண்டது? பரிசுத்த ஆவிக்கும் அப்போஸ்தலர்களுக்கும். அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் புற ஜாதியாராகிய சகோதரருக்கு என்ன சொல்லி நிருபத்தை எழுதி முடித்தார்கள்? சுகமாயிருப்பீர்களாக என்று. யூதாவும் சீலாவும் அப்போஸ்தலர்களால் அனுப்பிவிடப்பட்டு எங்கு வந்தார்கள்? அந்தியோகியாவுக்கு. யூதாவும் சீலாவும் அந்தியோகியாவுக்கு வந்து எதை கூடிவரச் செய்தார்கள்? சபையை. யூதாவும் சீலாவும் அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து எதை ஒப்புவித்தார்கள்? நிருபத்தை. அந்தியோகியாவில் உள்ள சபையார் நிருபத்தை வாசித்து எதற்காக சந்தோஷப்பட்டார்கள்? அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக. யூதாவும் சீலாவும் எப்படி இருந்தபடியினால் அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். தீர்க்கதரிசிகளாய். தீர்க்கதரிசிகளாய் இருந்த அப்போஸ்தலர்கள் யார்? யூதா, சீலா. யூதாவும் சீலாவும் சில காலம் அந்தியோகியாவில் இருந்து பின்பு சகோதரரால் யாரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள்? அப்போஸ்தலரிடத்திற்கு. அந்தியோகியாவிலிருந்து யூதாவும் சீலாவும் சகோதரரால் அப்போஸ்தலரிடத்திற்கு எப்படி அனுப்பிவிடப்பட்டார்கள்? சமாதானத்தோடே. யாருக்கு அந்தியோகியாவில் தரித்திருக்கிறது நலமாய் கண்டது? சீலாவுக்கு. அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தவர்கள் யார்? பவுலும் பர்னபாவும்.
சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும். யார் யாரிடம் கூறியது? பவுல் பர்னபாவிடம். எதை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்று பவுல் பர்னபாவிடம் கூறினார்? கர்த்தருடைய வசனத்தை. பர்னபா யாரை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பவுலிடம் கூறினார்? யோவானை. யோவான் என்ன பெயர் கொண்டவன்? மார்க்கு. யோவான் எந்த நாட்டிலே பிரிந்து சென்றதாக பவுல் பர்னபாவிடம் கூறினார்? பம்பிலியா. சோதனை கேள்வி 4. தேவன் தமது நாமத்திற்காக புற ஜாதியினின்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு கடாட்சித்தார் என்று சொன்னது யார்? ஏ சீலா, பி யூதாஸ், சி பவுல், டி யாக்கோபு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பம்பிலியா நாட்டில் பவுல் மற்றும் பர்னபாவை விட்டு பிரிந்து தனியே சென்றவன் யார்? மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான். பம்பிலியா நாட்டிலே தங்களை விட்டு பிரிந்து தங்களோடே கூட எதற்கு வராததினால் யோவானை அழைத்து கொண்டு போக கூடாது என்று பவுல் பர்னபாவிடம் கூறினார்? ஊழியத்துக்கு. ஊழியத்திற்கு தங்களுடன் யோவான் வேண்டாம் என்று பர்னபாவிடம் கூறியவர் யார்? பவுல். யோவான் நிமித்தம் பவுல் பர்னபாவுக்குள்ளே மூண்டது எது? கடும் கோபம். யோவான் நிமித்தம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தவர்கள் யார்? பவுல் பர்னபா. பர்னபா யாரை கூட்டிக் கொண்டு போனான்? மார்க்குவை. பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி எங்கு போனான்? சீப்புரு தீவுக்கு. பவுல் யாரை தெரிந்து கொண்டான்? சீலாவை. பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே எதற்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான்? தேவனுடைய கிருபைக்கு. பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு எங்கு திரிந்து சபைகளை திடப்படுத்தினான்? சீரியாவிலும் சிலிசியாவிலும். சோதனை கேள்வி 5. அப்போஸ்தலர்கள் பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு யாரை அனுப்பினார்கள்? ஏ யூதாவும் சீலாவும், பி பேதுருவும் யோவானும், சி யோவானும் மார்க்கும், டி அந்திரேயாவும் பேதுரும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆமேன்.